போன வீடியோவில் ஆங்குலர் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணுறது எப்படின்றது பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆங்குலர் மாடியூல்ஸ். இப்போ ஆங்குலர் மாடியூல்ஸுங்கிறது நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் டைரக்டரிவ்ஸ், கண்ட்ரோலர்ஸ், ஃபில்டர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் வியூஸ். ஆக இது எல்லாத்தையும் சேர்த்தா அதுக்கு பேர் தான் மாடியூல். இப்போ என்னென்னா ஆங்குலர் ஜேஎஸில் ஒரு மாடியூலில் பல மாடியூல் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது மாடியூல் ஏன்னு வச்சுக்கோங்களேன். மாடியூல் பி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். மாடியூல் சி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். மாடியூல் ஏ மாடியூல் பியை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மாடியூல் பி மாடியூல் சியை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் ஆங்குலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஒரு மாடியூல் தான் மெயின் மாடியூலாக இருக்க முடியும். இப்போது ஒரு மாடியூலை கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்ப்போம். நம்மளோட ப்ராஜெக்ட் செட்டப்பில் ஜேஎஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே app.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலில் தான் நம்ம இப்போ மாடியூலை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மாடியூல் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஆங்குலர் டாட் மாடியூல் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஆங்குலர் டாட் மாடியூல்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். நம்ம ஏற்கனவே ஆங்குலர் டாட் ஜேஎஸை இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கிறதுனால, ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல ஆங்குலர் அப்படின்ற இந்த இந்த கிளாஸை நம்ம கால் பண்ண முடியும். ஸோ அதோட ஒரு மெத்தட் வந்து மாடியூல். இந்த மாடியூல்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸை கெட் பண்ணும். ஒன்று வந்து ஸ்ட்ரிங், இன்னொன்று வந்து அரே. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது மாடியூலோட நேம். ஓகேவா? ஸோ இந்த மாடியூலுக்கு நான் இப்போ ஒரு நேம் வைக்க போகிறேன். இந்த அரே அப்படிங்கிறது இந்த மாடியூல் கூட எந்தெந்த மாதிரியான மாடியூல்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும், அதாவது இந்த மாடியூல் கூட எந்த மாடியூல், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மாடியூல் ஏ வந்து மாடியூல் பியை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இது மாடியூல் ஏனா இந்த இடத்துல மாடியூல் பி அப்படின்னு கொடுக்கும். ஸோ நம்ம ஃபியூச்சரில் நிறைய மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். இல்லாட்டி ஆல்ரெடி கிரியேட் பண்ண நிறைய மாடியூல்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில் சில விஷயங்களை செய்யறதுக்கு. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எப்படி இது கூட இந்த மாடியூல் கூட ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாடியூலை கிரியேட் பண்ண பிறகு ஓவரால் இந்த மாடியூலை ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆப் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை கிரியேட் பண்ணணும்னாலும் இந்த ஆப் அப்படிங்கிற இந்த வேரியபிளை வச்சு தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இதுதான் மெயின் மாடியூல். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எது மெயின் மாடியூல் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இதுதான் நம்மளோட மெயின் மாடியூல். அப்போது இதோட நேமை நம்ம ஆப் index.html ng app equals to ஆங்குலர் மாடியூல் அப்படின்றத கொடுத்துட்டோன்னா இதுதான் இதோட மெயின் மாடியூல். இந்த மாடியூல் தான் மற்ற மாடியூல்ஸை போய் ஆக்சஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம கண்ட்ரோலர்ஸ், டைரக்டரிவ்ஸ் இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.